கன்னியாகுமரிக்கு அதிக மக்கள் வரும் சுற்றுலா தலமாக திற்பரப்பு அருவி உள்ளது. அங்கிருக்கும் கட்டமைப்பை மேம்படுத்துவதாக ஓராண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பணி இன்றும் அப்படியே தொக்கி நிற்கிறது. திரிவேணி சங்கமத்திற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் பகுதியாக இருக்கிறது திருப்பரப்பு அருவி. கோதை ஆற்றில் அமைந்துள்ள இந்த அருவியில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் என்பதால் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழக சுற்றுலாத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு 4,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி திருப்பரப்பு அருவியில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தது. அடிக்கல் நாட்டு விழா நடந்து சில வாரங்கள் வரை இங்கு சிறு சிறு கட்டுமான பணிகள் மட்டுமே நடந்துள்ளது. அதன் பின்னர் எந்த பணிகளும் நடைபெறாததால் உள்ளூர் வாசிகளும் வியாபாரிகளும் அதிருப்தி அடைந்துள்ளனர். அந்த திருப்பரப்பு அருவியில் வளர்ச்சி திட்டங்கள் செய்யப்பட்டால் இப்போது வந்து கொண்டிருப்பதை விட அதிக ஆட்கள் வரும். திருப்பரப்பு பேரூராட்சிக்கும் படகுத்துறை வைத்திருக்கின்ற கடையில் பேரூராட்சிக்கும் மிகப்பெரிய வருவாயை அதை ஈட்டிக் கொடுக்குங்கிற எண்ணத்திலே அங்கிருக்கின்ற கடை போட்டிருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் அதை நம்பி பிழைத்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பெஞ்சு போன்ற சின்ன சின்ன பணிகளை செய்துவிட்டு அப்படியே நிறுத்திவிட்டார்கள். 4,31,00,000 ரூபாய் எங்கே போனது என்று கூட தெரியவில்லை. அதிகாரிகளும் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அருவிக்கான நல்ல திட்டப்பணிகளை செய்து அதை வளர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாத்ரூம் கூட ஒழுங்கா இல்லை, பாத்ரூமே குறவு. இருந்தாலும் இருக்கிற பாத்ரூம் என்னன்னா அழகு, அருவியினுடைய அழகை கெடுக்கிற விதமாக அருவிக்கு முன்னாடி கொண்டு வந்து பாத்ரூமும் ட்ரெஸ் ரூமையும் கட்டி வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்க அவங்க மகிழ்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு கண்டிஷன் என்ன, வர்ற ஆளுங்க ஷாம்பு சோப் போட்டு குளிக்கூட இதை தடை பண்ணணும். அப்படின்னா இந்த இடங்கள் நல்லாயிருக்கும், மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு. ரொம்ப இது குறித்து மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி காமராஜரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தனிநபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடையை நீக்க நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் மனு.